காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இந்த மூவியை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இது ஸ்மர்ல் குடும்பத்துக்கு நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. பேரநார்மல் ஹிஸ்டரியிலேயே ரொம்பவும் சர்ச்சைக்குரிய வழக்குகள்ல ஒன்னாவும் இது இருந்திருக்கு. இந்த கேஸை எடுத்து பார்த்த எட் மற்றும் லோரைனால கூட சரி செய்ய முடியாத அளவுக்கு அன்சால்வ்டு கேஸா மாறுது. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் குணா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஸ்டோரி எங்க இருந்து தொடங்குதுன்னா, ஆகஸ்ட் 1973 பென்சில்வேனியாவில் உள்ள வெஸ்ட் பீச்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்னஸ் புயலால அவங்க வாழ்ந்த வீட்டை இழக்கிறாங்க. அதுக்கப்புறமா புது வீடையும் வாங்கிடுறாங்க. அவங்க யாருன்னா, கத்தோலிக் தம்பதியான தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த ஜாக் மற்றும் ஜென்னட் ஸ்மர்ல். இவங்க 328 செஸ் ஸ்ட்ரீட்ல ஒரு சிம்பிளான டியூப்ளெக்ஸ் வீட்டுக்கு குடி போறாங்க. இந்த கப்புள்ஸ் 1967 மீட் பண்ணி அதுக்கடுத்த வருஷமும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜாக் ஃபர்ஸ்ட் நேவில தான் ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகி நரம்பியல் மனநல தொழில்நுட்ப வல்லுநராகவும் இருக்காரு. இவங்க வாங்கின வீடு ஃபர்ஸ்ட் சாதாரணமா இருக்கு, எளிமையா இருக்கு, சுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அமைதியாகவும் இருக்கு. இந்த கப்புள்ஸ்க்கு சானன் மற்றும் கரென் அப்படின்ற ரெட்டையர்களும், டான் மற்றும் ஹேத்தர் மொத்த 4 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இந்த 4 குழந்தைங்களையும் வீட்டோட மொத்த பொறுப்பையும் ஸ்மர்ல் தான் கவனிச்சுக்கிறாங்க. ஜாக்கோட பெற்றோர் இவங்க குடியிருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் அவங்களும் குடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் ஜனவரி 1974 தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வீட்டு கால்மதியில மிஸ்ட்ரியான கரை படியுது. அதை எப்படி வாஷ் பண்ணாலும் போக மாட்டேங்குது. வீட்டோட பைப் லைன்ல தண்ணி லீக் ஆகுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே சரியாயிடுமா. அவங்க யூஸ் பண்ண மெஷினரி டூல்ஸ் வச்ச இடத்துல இருந்து மறைஞ்சு வேற இடத்துல கிடைக்குமா. அவங்க வீட்டு ரேடியோ திடீர்னு ஆன் ஆகி கொரன்னு சவுண்டு கொடுத்துட்டு சடனா ஆஃப் ஆயிடுமா. இதோட இது ஸ்டாப் ஆகல. அடுத்த 10 வருஷத்துல பயங்கரமான திருப்பத்தை சந்திக்கிறாங்க. அந்த ஃபேமிலி இருக்கிற ரூம்குள்ள ஒரு மனுஷன் இறந்து போய் அழுகி போனா எப்படி ஒரு பேட் ஸ்மெல் வருமோ அதே மாதிரி அவங்க ரூம்குள்ள வருமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே சரியாயிடுமா. அவங்க வீட்டுல இருக்கிற டிவி திடீர்னு ஃபயர் ஆயிருமா. அது மட்டும் இல்லாம அவங்க பாத்ரூம்ல குளிக்கிறதுக்காக வாங்கி வச்ச சிங்க்ல யாரோ கீறி இருக்கிறத கவனிக்கிறாங்க. மிட் நைட்ல ஜாக்கோட ஃபர்ஸ்ட் டாட்டர் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு மேல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றா. காலையில அதை அவங்க பேரண்ட் கிட்டையும் சொல்றா. ஏன் ஜன்னட்டுக்கும் என்னை பிடிச்சி படிக்கட்டுல வலுக்கட்டாயமா யாரோ தள்ளி விட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அவங்க வீட்டுல வளர்க்குற நாய் தரையில இருந்து செவுத்துல தூக்கி எறிஞ்சதாகவும் சொல்றாங்க. இத்தனைக்கும் குடும்ப தலைவனான ஜாக்குக்கு கூட செக்ஸுவல் ரீதியா அட்டாக் நடக்குது. அந்த ஃபேமிலி வீட்டுல இல்லாத போது அலறல் சத்தமும் அழுகிற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, அந்த வீட்டுல உண்மையிலே என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1800 காலகட்டத்துல துயரமான வெள்ளம் ஏற்பட்ட இடத்துல தான் இந்த டியூப்ளெக்ஸ் வீடை கட்டியிருக்காங்க. வீட்டோட அசல் உரிமையாளர் இதையெல்லாம் மறைச்சு ஒரு வதந்தின்னு நம்ப வைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் தெரியப்படுத்துறாங்க. ஸ்மர்ல் ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு தீயாலும் வெள்ளத்தாலும் ரொம்பவும் சேதம் அடைஞ்சதுன்னு மட்டும் சொல்றாங்க. அமானுஷ கதைகள் படி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தா நாம என்ன பண்ணுவோம்? கோவில்ல இருக்க ஒரு பூசாரியை தேடி போவோம். அப்படிதான் 1986 ஸ்மர்ல் ஃபேமிலி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. ஃபேமஸ் டீமானாலஜிஸ்டான எட் மற்றும் லோரைனை தேடி போறாங்க. அவங்க அமெரிக்கா பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் மட்டும் இல்லாம காலேஜ் ப்ரொஃபஸரும் கூட. ரொம்பவும் ஃபேமஸான டீமான் பொசசிவ் கேஸ்ல ஆஜராகி அதை சரி செய்யறதுல நல்ல தேர்ச்சி பெற்றவங்களாவும் இருக்காங்க. லோரைனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருப்புகளை பார்க்கவும் அதை உணரக்கூடிய சக்தியும் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஸ்மர்ல் ஃபேமிலி கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் நடக்குது? மத வழிபாடுகள் மேல அதிகப்படியான நம்பிக்கை இருக்கா? அமானுஷ்யம் கூட நீங்க பேசி இருக்கீங்களா? அப்படின்ற கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க கூட மனநல நிபுணரான ரோஸ்மேரியும் கூட இருக்காங்க.
இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்மெர்ல் ஃபேமிலியோட வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல சுவத்துக்குள்ள பன்றிகளோட அலறல் சத்தமும் சில இடங்கள்ல கருப்பு உருவம் நிக்கிறதையும் பாக்குறாங்க. அப்போதான் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸ்மெர்ல் ஃபேமிலி பேய் தொல்லையால அவதிப்பட்டு இருக்கிறத. இந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு சர்ச்சுமே ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரல. அதனால எட்வாரன் என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச பாதிரியார ஸ்மெர்ல் ஃபேமிலி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வாரன் குடும்பத்துக்காக 50க்கும் மேற்பட்ட பேய்களை அவர் ஓட்டியிருக்காரு. அவரோட பேர் தான் ஃபாதர் மெக்கன்னா. ஸ்மெர்ல் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு ஃபாதர் மெக்கன்னா. அதுக்காக பண்டைய கால சடங்கு முறைகளை ஸ்டார்ட் செய்யறாரு. ஆனா அங்க இருக்க ஆன்மாக்கள் வீட்டை விட்டு வெளியேறாம ஆக்ரோஷமான கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிருதுங்க. ஏன்னா அவங்க செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அது என்னன்னா சாவு. ஸ்மெர்ல் ஃபேமிலி 4 ஆவிகளோடு வீட்டை ஷேர் பண்ணி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு வயசான கிழவியோட ஆன்மாவும் ஒரு இளம் பெண்ணும் அதுக்கப்புறம் ரொம்பவே துன்பப்பட்டு இறந்த ஒரு ஆண். இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஃபேமிலியை கொல்ல நினைக்கிற ஒரு மோசமான ஆவி. ரோஸ்மேரியும் மீடியா சேனலை சேர்ந்த ரெங்மேனும் வாரன் கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்துறாங்க. அங்க ஆவிகளா இருந்தது பீட்டரும் அவனோட ஒய்ஃபும், அப்புறம் அபிகாயில்னு சொல்லப்படுற பீட்டரோட அம்மாவும். ஆனா அங்க இருந்த 4வது ஆன்மாவை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஃபாதர் மெக்கன்னா 3வது முறையா அந்த வீட்டுல பேய் ஓட்டுறாரு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தான் இருக்கு. அப்படி இருந்தும் 3 மாசம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்பனா 1986 கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நைட்டு ஸ்மெர்ல் ஒரு கருப்பு உருவத்தை பாக்குறாங்க. அந்த உருவத்தை பார்த்ததுமே ஜபமாலையை எடுத்து ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவமும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சு போயிடுது. வாரன் நினைச்ச மாதிரி அவங்க 3வது ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அது என்னன்னா பேய் பிடித்தல் நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸ்மெர்ல் ஃபேமிலியோட ஸ்டோரி மீடியா சேனல்ல வைரலாவும் ஆகுது. லோக்கல் நியூஸ் பேப்பர்ல ஹாண்டட் ஆஃப் தி ஹெல், டியூப்ளெக்ஸ் இன் தி டியூமான் அப்படின்னு ஹெட்லைனாவும் வந்துருது. இதை பார்த்த டிவி சேனல், பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், அதுக்கப்புறம் சந்தேகவாதிகளும் அவங்க வீட்டு முன்னாடி திரண்டு நிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அதிக கவனத்தையும் இருக்குது, இன்னொரு பக்கம் சந்தேகத்தையும் எழுப்புது. மீடியாவோட அதிகப்படியான கவனத்தை இழுத்ததுனால சிஎஸ்ஐ காவலரான, அதாவது அறிவியல் விசாரணை குழு தலைவரான பால்கட்ஸ் விசாரணையை தொடங்குறாரு. 2 டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்மெர்ல் குடும்பத்தை தொடர்பு கொள்றாரு. இந்த விசாரணை எட்வாரன் மற்றும் எல்ரோயின் மீது கடுமையான கேள்விகளை எழுப்புது. இவங்க உண்மையான பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் தானா அப்படின்ற சந்தேகத்தையும் தூண்டுது. அவங்க எடுத்த வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பால்கட்ஸ் தேவாலயத்துக்கு சென்ட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போறதையும் தடுத்து நிறுத்திடுறாரு. அப்புறம் எந்த ஒரு மீடியா சேனலும் ஸ்மெர்ல் குடும்பத்தை பத்தி எந்த ஒரு இன்டர்வியூ எடுக்க கூடாதுன்னு, அவங்கள கேள்வி கேட்க கூடாதுன்னு, அவங்க வீட்டை ஆய்வு செய்ய கூடாதுன்னு பால்கட்ஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. பைப் லைன் உடஞ்சு தண்ணி லீக் ஆகுறது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னது, டீனேஜ் மகள் டேன் ரூமுக்குள்ள சவுண்ட் கேட்டது, மீடியா சேனல் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அப்புறம் ஸ்மெர்ல் குடும்பத்தை பத்தின புத்தக ஒப்பந்தத்தையும் சுட்டி காட்டுறாரு எட்வாரன். பொதுவா பேய்கள் மேல அதிகப்படியான நம்பிக்கைகள் இருக்கும், அதனால மக்கள் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாரு பால்கட்ஸ். ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அவங்கள பத்தி உருவான திரைப்படத்திலேயோ புத்தகத்திலேயோ அதிகப்படியான லாபம் ஈட்டல. அவங்களுக்கு கிடைச்சது என்னமோ அவமானம் மட்டும்தான். அந்த வீட்டை காலி பண்ணி 1989ல கெட்டிஸ்பர்க்ல உள்ள ஒரு புது வீட்டுக்கு குடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமானுஷம் அவங்கள பின்தொடர்ந்ததாகவும் இந்த புது வீட்டுக்கு மாறிட்ட பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அவங்க வாழ்ந்த வீட்டுல அமானுஷங்கள் இருந்திருக்குமா, இல்ல இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைகளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். Until that, bye.